பௌத்திரம் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம், கிளினிக்கலா எக்ஸாமின் பண்ணிட்டோம். இதுவும் சிம்பிள் டிஜிட்டல் ரெக்டல் எக்ஸாமினேஷன்லேயே நம்ம கண்டுபிடிக்க முடியும். நம்ம வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது வெளியில் எங்கே உடஞ்சி பௌத்திரம் இருக்குது, அந்த ட்ராக்ட் எப்படி போகுது உள்ளர, அண்ட் உள்ளுக்குள்ளே ஆசன வாயில எந்த பக்கம் அது போய் உடஞ்சி ஓப்பன் ஆகிருக்கு, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுதான் ரூட். அது அந்த வேரை நம்ம சரி பண்ணலன்னா இந்த ஃபிஸ்டுலாஸ் வந்து ரிப்பீட்டடாக திரும்பி திரும்பி வரக்கூடிய தன்மை கொண்டது. ஒரு சில பேருக்கு வந்து நான் அந்த ஸ்பிங்டர்ஸ் மசில் சொல்லியிருந்தேன், இன்டர்னல் ஸ்பிங்டர், எக்ஸ்டர்னல் ஸ்பிங்டர், அதோட இன்வால்மெண்ட் பொறுத்தும் நம்ம வந்து இந்த ஃபிஸ்டுலாஸை வந்து எவ்வளோ அளவுக்கு அந்த உள்ளர போயிட்டு அந்த மசில்ஸை வந்து பியர்ஸ் பண்ணுது, எவ்வளோ டீப்பாக அந்த டிசீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பெல்விக் டயஃப்ரம், லிவேட்டர் மசில்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது ஆசன வாயையும் வயிறு பகுதியும் பிரிக்கிற அந்த மசில்ஸ், அந்த மசில்ஸ் மேலே ஏதாவது வேறு இருக்கா, இதெல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு எம்ஆர்ஐன்ற ஒரு டூல் கண்டிப்பாக தேவை. இன்னொன்று டிரான்ஸ்ரெக்டல் அல்ட்ராசவுண்டு பண்ணலாம், அது வந்து எக்ஸ்பர்ட் இருக்கணும் பண்ணுறதுக்கு. பட் எம்ஆர்ஐங்கிறது ஒரு கிளியர் கட்டாக நம்மளுக்கு எல்லாமே கொடுத்துரும். ஆல்ரெடி ஆப்ரேட் பண்ண ஸ்கார்ஸ் கொண்டு எம்ஆர்ஐயால் நம்மளால் டைரெக்டாக தெரிஞ்சுக்க முடியும். கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுறோம், வேறு பற்றின அசஸ்மெண்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எம்ஆர்ஐ பண்ணால் அதோட கோர்ஸ் கிளியராக தெரிஞ்சிடும், எவ்வளோ சென்டிமீட்டர் ட்ராக்ட் இருக்குது, அந்த ட்ராக்டோட டயாமீட்டர் என்ன, அண்ட் அந்த ட்ராக்ட் வந்து எந்த இன்டர்னல் ஓப்பனிங் சொல்லுவோம், அந்த வேர் வந்து எந்த பகுதியில், ஆனல் கேனல் வந்து கிளாக் வைஸ் தான் நம்ம வந்து வச்சு தான் அதை வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இந்த பொசிஷனில் வந்து அந்த இன்டர்னல் ஓப்பனிங் இருக்கா இல்லையா, அந்த வேர் ரூட்டெல்லாம் கண்டுபிடிச்சா தான் நம்ம வந்து அதுக்கான பர்ஃபெக்ட் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்.